கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இங்க அவரோட நண்பர்கள் அப்புறம் அவங்க அப்பா வந்து வச்சுப்பாங்க. ஆனா வெளியே அந்த அளவுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் அந்த ஜாதி பிரச்சனை வெளியே வரும். அந்த கேஸ்ட வந்து நம்ம மைண்ட்ல புகுத்திக்கிட்டே தான் இருக்கு. முக்கியமா அந்த திருநெல்வேலி அந்த சவுத் சைடு தான். இங்க நின்று இப்ப சென்னையில எல்லாம் பாருங்க, பேசுவாங்க வைப்பாங்க, ஒரு லிமிட்டை தாண்டி வாய் பேச்சு நிறைய இருக்கும். மத்தபடி அந்த பார்டரை கிராஸ் பண்ண மாட்டாங்க. எதுவும்னா எம்மா கோர்ட்டு கேஸ் அலைய முடியாது நமக்கு இருக்க வேலைக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. சோ ஆனா திருநெல்வேலியை பொறுத்தவரை எதுக்குமே அசர மாட்டாங்க. சட்டையை பிடிச்சி உருண்டு எடுத்து நேரா ஒருத்தன் அறுவாலை தூக்கிட்டு தான் வரும். எக்ஸாம்பிள் அவன் வந்து மெயினா அக்யூஸ்ட் எல்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே கழுத்து சப்ஜெக்டே இல்ல இப்போ எந்த ஸ்கூல்லயும். சோ அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க கிட்ட சின்னதுலயே இருந்து கொஞ்சம் சொல்லி சொல்லி வளர்க்கணும். வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 நாளா சமூக வலைத்தளங்கள்ல தமிழ்நாடு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த இளைஞன், பட்டதாரி இளைஞன், நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா கவின்குமார். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த பையனை வந்து வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க ஒரு காதல் விவகாரத்தினால. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் ஒரு படித்த பையன்தான், நல்ல குடும்ப பேக்ரவுண்ட் உள்ள பையன்தான். இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் மேடம்? அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் ஸ்பெஷலாக எடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்களும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த இடத்த பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல கலை நிலவரம் தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம். நம்மளோட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 2-3 நாளா ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன அந்த பையனோட டெட் பாடியை வாங்கல அவங்க, தீர்வு கிடைக்காம வாங்க மாட்டேன்னு ஒரு மறியல்ல இருக்காங்க அவங்க ஊருக்காரங்க எல்லாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா கவின்குமார் அவர் வந்து ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர். ஐடி ஃபீல்டுல 1 லட்சம் மாதிரி ஒரு சம்பளம் வாங்குறாரு. ஸோ அப்போ வந்து அவரு வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சரு, அவங்க அப்பா வந்து ஃபார்மர், அப்புறம் அந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நல்ல அந்த ஊர்லயே நல்ல வசதியான குடும்பம். சோ அதனால அவரு வந்து அந்த ஒரு குடும்பத்துல சேர்ந்த ஒரு பையன் வந்து ஒரு 8 வருடமா என்ன ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து காதல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணும் காதல் பண்ணிருக்கு. இது வந்து டபுள் சைடு லவ் தான். சோ அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா அப்பா வந்து காவல்துறையில பணிபுரியுறாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் வேலை, ஓகேவா? அதுவும் நல்ல வெல் செட்டில்டு குடும்பம் தான். ஆனா ரெண்டு ஃபேமிலியும் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு குடும்பம், நல்லா படிச்ச குடும்பம். ஆனா இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுல வான் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு 4-5 வருஷமா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 8 வருஷமா காதலிச்சிருக்காங்க. ஒரு 4-5 வருஷமா கொஞ்சம் துரிதமா அந்த பிரச்சனை நடக்குது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கங்கன்னு சுத்துவாங்க. சோ சுத்தும் போது என்ன, அந்த பையன் அதாவது அந்த பொண்ணோட தம்பி அவரு சுர்ஜித், அவரு கண்பட சுத்தி இருக்காங்க. அவரோட நண்பர்கள் அப்புறம் அவங்க அப்பா வந்து இல்ல அந்த பையனுக்கும் இந்த வெட்டுற பையனுக்கும் வெட்டுப்பட்ட பையனுக்குமே நல்ல ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 பேருமே இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க, அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அங்க வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்லி மூவா தான் இருக்கும். உள்ள வந்து வச்சுப்பாங்க, ஆனா வெளியே அந்த அளவுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் அந்த ஜாதி பிரச்சனை வெளியே வரும், ஓகேவா? மாமே மச்சான்னு பசங்க பழகுறதுதான். அதுல எல்லாம் ஜாதி பார்த்து பழகணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. மாமே மச்சான்னு பழகுறதுதான். ஆனா தான் வீட்டுக்குன்னு வரும்போது ஒரு ஸ்டெப் யோசிப்பாங்க, ஓகேவா? மத்தபடி நீங்க போவாங்க வைப்பாங்க பழகுவாங்க, ஒரே பைக்ல போவாங்க வருவாங்க, எல்லாமே உண்டு. ஆனா தான் வீட்டு பொண்ணை எடுக்கிறதோ குடுக்கறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையனை பொறுத்தவரை கூட நல்லாதான் அந்த பையன் கூட பழகிருக்கான்னு சொல்றாங்க. சோ அது வந்து இப்போ ஏன் இந்த கான்ஃபிளிக்ட் தீவிரமா வந்திருக்குன்னா, ஒருவேளை கூட படிச்ச பசங்க ஏதாவது கிண்டல் பண்ணிருக்கலாம், என்னல உங்க அக்கா அந்த பையன் கூட சுத்திட்டாலேதா அப்படின்னு இருக்கலாம். இல்லன்னா இவர் காவல் நிலையத்திலேயே அந்த காவலர்கிட்டயே கூட உள்ள காவலர்கள் ஏதாவது கிண்டல் பண்ணிருக்கலாம். என்ன சார் நீங்க தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க மகன் அங்க அப்படி எல்லாம் அலையுது அப்படின்னு பேசியிருக்கலாம். அட் த எண்ட் எங்க வந்து முடியுது, இந்த மாதிரி ஆணவ கொலையில தான் வந்து முடியுது. சோ அதனால சமூகம் வந்து நம்ம எவ்வளவோ சேஞ்ச் பண்ணா கூட இந்த சமூகம் வந்து அந்த கேஸ்ட வந்து நம்ம மைண்ட்ல புகுத்திக்கிட்டே தான் இருக்கு. முக்கியமா அந்த திருநெல்வேலி அந்த சவுத் சைடுலாம் நம்ம எவ்வளவுதான் அதுல இருந்து வெளி வரணும்னு நினைச்சா கூட
ஒரு தனி நபரா, ஒரு படித்த ஒரு குடும்பமா, ஒரு ஸ்டாண்டர்டான குடும்பமா, ஜாதி கட்டுகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம வந்து மாடர்னைசேஷனா போலாம், கலப்பு திருமணம் ஓகே அப்படின்னு ஒரு குடும்பம் முடிவெடுத்தாலுமே அத மற்ற குடும்பங்கள்லாம் சேர்ந்து அதை சப்ரஸ் பண்ணி அவங்களோட மனசுல அந்த ஜாதி வெறியை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இதோட பேசிக், அந்த அக்கரன்ஸ் நடந்த பேசிக் மோட்டிவே இதுதான். ஆக்சுவலா இத பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்ல படிச்ச குடும்பங்கள். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சித்தால வந்து டாக்டரா இருக்கு, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்றான். அதுவும் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஜாப் கிடைக்கிறதுலாம் எவ்வளவு ஒரு சங்கடமான கஷ்டமான காரியங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ படித்த இன்ஜினியரிங் படிச்ச இளைஞர்கள்லாம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் வேலைக்கு 18,000 20,000 சம்பளத்துக்கு அலையன்னு அலையிறாங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறான், நல்ல பொசிஷன்ல இருக்கிற பையன், குடும்பம் நல்ல குடும்பம். இருந்தாலும் இதுல ஜாதி எப்படி மேடம் தலை தூக்கி நிக்குது? சார் அதான் நான் இப்போ அததான் சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சப்போஸ் அந்த பிள்ளையோட அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாலுமே அவங்களோட குடும்பங்கள் கல்யாணத்துக்கு வர 4 ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பெருசாதான் எடுத்து வைப்போம்னு வைங்க, அதுல இவங்க ஜாதிக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்க போய் கொடுத்துருக்கா வச்சிருக்கா ஆனா பூனன்ட்டு இங்க ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதே மாதிரிதான் அவங்களோட இதுலயும். நான் என்ன சொல்ற வர, இதுதான் கள நிலவரம் ஓகேவா. திருநெல்வேலி இப்படிதான். அது என்னதான் படிப்பறிவு வந்தா கூட நம்ம மாறினாலும் மத்தவங்க மாத்த விட மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. சரியா மேடம்? இந்த சம்பவம் எப்படி நடந்தது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் வந்து அவங்களோட தாத்தாவை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காப்ல. சோ ஆக்சுவலா அது பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் போல. சோ அதனால ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த டைம் வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்திருக்கான். வந்த இடத்துல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததா பாத்துட்டான். பாத்துட்டு என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சம்பந்தம் பேச, ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பா அம்மா ஃப்ரீயா வீட்டுல இருக்காங்க, மத்த நல்லா டியூட்டி போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்பிட்டான். நம்பி சரின்னு சொல்லி கூட போயிருக்கான். கடைசியில போற வழியில அவங்க வீட்டுல பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. பைக்ல கூட்டு போயிருக்கான், அவனும் நம்பி போயிருக்கான். அப்புறம் அதான் அந்த மிளகா பொடியா எதையோ கண்ணுல தூவி வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இப்போ இத தடுக்கிறதுக்கு என்னதான் மேடம் பண்ணலாம்? இப்போ இந்த பையன் சோ படிச்சு முடிச்சிருக்கான், நல்ல ஒரு குடும்பத்துல உள்ள பையன், இவன் கையில அருவா எப்படி வந்துச்சு? என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் கையில எப்படி அருவாள் வந்தது? சோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மத்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாருங்க, சண்டை போடும்போது ஒரு லிமிட் தான். இங்க நின்று இப்ப சென்னையில எல்லாம் பாருங்க, பேசுவாங்க வைப்பாங்க, ஒரு லிமிட்டை தாண்டி வாய் பேச்சு நிறைய இருக்கும். மத்தபடி அந்த பார்டரை கிராஸ் பண்ண மாட்டாங்க. எதுவும்னா எம்மா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது நமக்கு இருக்க வேலைக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. சோ ஆனா திருநெல்வேலியை பொறுத்தவரை எதுக்குமே அசர மாட்டாங்க. சட்டையை பிடிச்சி உருண்டு எடுத்து நேரா ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு தான் வருவான். முக்காவாசி வீட்டுல அருவாள் இருக்கு. அருவாள் எல்லாம் அதுவும் அருவாள் வந்து இவன் அந்த பையன் இப்போ வெட்டினான்ல, இது வந்து வீட்டுல சாதாரணமா யூஸ் பண்ற அருவாள் கிடையாது. இது வந்து வெட்டருவா, ஆள் வெட்டுற அருவா. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அந்த தேங்காய் தொளிக்கிற அருவா அதெல்லாம் வச்சு வெட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து மெயினா அக்யூஸ்ட் எல்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணணும் அப்படின்னாலே கழுத்துலதான் வெட்டுவாங்க. ஆமா, இந்த பையனுக்கும் வந்து 4 வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி, முகம் இதுலதான் விழுந்திருக்கு. ஏன்னா கழுத்து பகுதி தான் வெட்டுவாங்க. ஏன்னா அதுலதான் எல்லா நர்வும் கரெக்டா ஒரு ஜாயிண்ட்ல வருது கனெக்ஷன்ஸ். சோ அதுல பட்டுச்சு அப்படின்னாலே ஸ்பாட் அவுட் ஆயிருவாங்க. சோ அதுவுமே சாதா அருவாளை வச்சுலாம் அந்த கழுத்து போனை வந்து வெட்ட முடியாது. சதைச்சுதான் போமே தவிர துண்டா அறுபடாது. சோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா வெட்டி உயிர் போற அளவுக்கு பண்ணணும்னா அது வந்து இது ஆள் வெட்டுற அருவாளாதான், வீச்சருவாம்பாங்க. சோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கான். சோ அது வந்து எங்க அடிச்சு கொடுக்குறாங்க, அதை வந்து முதல்ல வந்து காவல்துறை தான் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணுங்க. ஏன்னா சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. சோ அத மாதிரி வெட்டருவா எங்கெல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க, என்னென்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு டீம் போய் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு என்ன ஏது. எப்படியோ ஒரு ஆக்சுவலா இந்த பையன் வந்து ரீல்ஸ்லயா எதுலயோ இன்ஸ்டாலன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி இந்த அருவாளை வச்சு ஏதோ ஸ்டில் கொடுத்துருக்கான். சோ அப்பமே பார்த்து அவனை வார்ன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவன் பயப்பட்டு இருப்பான் காவல்துறைக்கு. சோ அதனால கண்டிக்காம விட்டதுனாலதான் இந்த மாதிரி எடுத்து வெட்டுற அளவுக்கு, முதல்ல ஒரு போஸுக்கு தான் அருவாள் எடுத்தான், இப்ப அது வெட்டுற அளவுக்கு துணிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கான். மேடம் இப்போ இந்த விஷயத்த வந்து பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னா 2 குடும்பமுமே நல்ல வசதியான படிச்ச குடும்பங்களா இருக்காங்க. சோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? 2வது, இந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்துல சம்பந்தங்கள் இருக்குமா இந்த கொலையில? பொண்ணுக்கு சம்பந்தம், அதாவது இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா,
அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவன் கூட பழகவே இல்லை அப்படிங்குது. சோ ஒருவேளை வீட்டுல பயமுறுத்தி அப்படி பண்றாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா என்ன சொல்ற, ப்ராப்பரா எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பொண்ணு சுத்தினது வச்சது இது வந்து இருதலை காதல் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கு. சோ அதனால அந்த பொண்ணு பொய் சொன்னாலாம் நம்புற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு சுத்தி இருக்கு வச்சிருக்கு. ஒருவேளை ஆனா அந்த கொலையில அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்கா அது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா ஒருவேளை அவ வந்து உண்மையிலே அவன் சம்பந்தம் பேச போறான் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல ஒருவேளை வீட்டுல மிரட்டி உருட்டி கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். அது வந்து விசாரணையில தான் தெரிய வரும். சோ அதனால இப்போ அவங்க அப்பா அரெஸ்ட் ஆயிட்டாங்க, அந்த பொண்ணோட அப்பா. அந்த பையனை முதல்ல அவனே போய் சரண்டர் ஆயிட்டான் வெட்டிட்டு. அடுத்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து விசாரணையில தான் தெரிய வரும் என்ன ஏது, யாரெல்லாம் பிளான் போட்டா, என்னெல்லாம் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். எதனாலன்னா இந்த காதல் இது விஷயம்தான் மெயின் மோட்டிவ், அதுதான். மேடம் இப்போ இத வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, இத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா திருநெல்வேலியை பொறுத்தவரை மொத்தம் 3 மேஜர் காஸ்ட் தாங்க அங்க. நாடார், தேவர், தேவேந்திர குல வேளாளர். பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குள்ள தான் முட்டிட்டு இருக்கும். சோ நான் என்ன சொல்றேன், அந்த பீஸ் கமிட்டி, அந்த சோசியல் வெல்ஃபேர் கமிட்டி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். காவல்துறையினர் ஏதாவது பொதுக்கூட்டங்கள் அப்படிலாம் மக்களுக்கு வைக்கலாம், அறிவுரை பண்ணலாம் கூப்பிட்டு, பப்ளிக் மீட்டிங் வச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்கூல்ஸ்லயுமே அந்த நல்லொழுக்கம் மறைக்கல்வி எல்லாம் இருந்தது முன்னாடி. இப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே இல்ல இப்போ எந்த ஸ்கூல்லயும். சோ அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க கிட்ட சின்னதுலயே இருந்து கொஞ்சம் சொல்லி சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான், நமக்கு வலிக்கிற மாதிரிதான் மத்தவங்களுக்கும் வலிக்கும், அந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டிய சொல்லி வளர்க்கணும். தேவையில்லாம சண்டை சச்சரவுகளுக்கு போக வைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி நம்ம திருந்தலாம். நம்ம வந்து ஓகே நம்ம திருந்துதோன்னு வைங்க, ஆனா எல்லாவனும் திருந்துவான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு அந்த விரல்லையே ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு வித்தியாசமா தான் இருக்கு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பான். நம்ம வந்து ஒழுங்கா பாதுகாப்பா இருக்கணும். எப்படி, நம்ம பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு வந்து ஒத்து வரலையா, பிள்ளைகள்கிட்ட அறிவுரை பண்ணுங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வரலப்பா, பிரச்சனைகள் வரும். அவன் கவினோட அம்மா கவின்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த பொண்ணோட அம்மா சுபாஷினியோட அம்மா வந்து சுபாஷினிட்ட சொல்லியிருக்கலாம் எடுத்து. இந்த மாதிரி சொல்லி, அதாவது ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருந்துன்னு அவங்க கிட்ட விளக்கிருக்கலாம். கரெக்ட் மேடம். சும்மா சாதாரணமா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், என்ன ஜாதிங்க எல்லாரும் மனுஷ ஜாதி தானே. இப்ப உள்ள பிள்ளைகள் அப்படிதான் நினைக்குது. ஆனா இதோட வரலாறையும் இதோட என்ன சொல்றது தொலைநோக்கு பார்வையையும் சொன்னீங்க. இதனால எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கு, அதான் இதனால எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கு, இதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த கொலைக்கு ரொம்ப நான் வேதனைப்படுறேன். ஏன்னா ஒரு அப்பாவி உயிர் என்னவும் பண்ணுங்க. அவன் அந்த பையன் வேற என்ன பண்ணிட்டான், காதல் பண்ணிட்டான். அதுக்காக அந்த உயிரை போய் கொல்லலாமா நீங்க? அவன் வந்து சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க அம்மா அப்பாட்டையே போய் சொல்லி இருந்திருக்கலாம். அததான் சார் நான் என்ன சொல்றேன், பிடிக்கலன்னா அவங்ககிட்ட சொல்றது, இல்ல இந்த பிள்ளைய தூக்கி நாடு கடத்துறது. இந்த நம்ம படத்துல எல்லாம் பாக்கலையா, அந்த பிள்ளைய தூக்கி வேற எங்கேயாவது படிக்க வைக்கிறது. 2 குடும்பமும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. முத்துறதெல்லாம் முத்த விட்டுட்டு கல்யாண பேச்சு வர வச்சுக்கிட்டு கடைசியில ஜாதி வேண்டாம் அப்படி இப்படின்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? தேவையில்லாத ஆணவ படுகொலை, தேவையே இல்ல அதெல்லாம். ஆனா ஒரு வரட்டு கௌரவத்துல ஒரு ஜாதி வெறியில அந்த மாதிரி பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், சரி திருந்துறவங்க வந்து திருந்தட்டும், திருந்தாண்டவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சரே அதுதான். அவங்க வந்து அதுல ஊறி போனவங்க ஒத்து வரலையா. இப்போ வந்து இந்த உயிர் போயிட்டுல, இப்போ இந்த பையன் படிச்ச பையன் இவன் உயிர் போயிட்டு, அந்த பையன் படிச்ச பையன் அவன் வாழ்க்கை ஃபுல்லா இனி ஜெயிலு தான். பத்தாக்குறைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு உயிர் போயிட்டு வீட்டுல அவ்வளவு இழப்பு. பத்தாக்குறைக்கு இந்த மீடியா அது இதுன்னு இப்ப குடும்பமானலாம் நறுது. நான் அதனால சொல்றேன், எல்லா குடும்பத்துக்கும் இது வந்து ஒரு பாடம். நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து மாரல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. இப்ப எத்தனையோ இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், இதே இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் நடந்த இடத்துலயும் இருக்கு. நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், ஒரு பையன் மதுரையில சேர்ந்த பையன், பொண்ணு வந்து திருநெல்வேலிக்கார பொண்ணு, 2 பேருமே ஆப்போசிட் கம்யூனிட்டி தான். ஆனா அவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. அதாவது சில குடும்பத்துக்கு அந்த பரந்த மனப்பான்மை வந்துட்டு, ஆனா சில குடும்பம் மாதிரி ஜாதிய ஒரு இதுல என்ன சொல்றது ஜாதி ஊறி போய் தான் இருக்காங்க. அதுவும் சவுத்துல பயங்கரமா இருக்கு. அதை வந்து நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஆஸ் அ திருநெல்வேலி போனா எனக்கு நல்லா தெரியும், சவுத்துல இருக்கு ஜாதி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதுல இருந்து நம்ம எப்படி வெளி வரணும், ஒரு சமூக உணர்வு வரணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாத்துக்கும் வலிக்கும், எல்லாத்துக்கும் உயிருங்கிறது விலை மதிப்பற்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாரும் புரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒத்து வரல அப்படி எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் வெல் செட்டில்டு ஃபேமிலி,
அவங்க நினைச்சா கொடுத்துருக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு இது ஒரு ஒரு தடை இருக்கு, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அப்ப வந்து நீங்க உங்க பொண்ணை சொல்லி திருத்த பார்த்திருக்கணும். தேவையில்லாம மத்த உயிரை வந்து காவு வாங்க கூடாது. அதுதான் மேடம், அதுதான். இப்ப உங்க பிள்ளை சரியில்லைன்னா நான் 2 வீட்டுக்குமே சொல்றேன், அவங்க வீடு இவங்க வீடு எல்லாம் கிடையாது. உங்க பிள்ளை சரினா உங்க பிள்ளைய கண்டிச்சு திருத்த பாருங்க. அது போக மத்தவங்க கிட்ட இருந்து பிரச்சனை வந்ததுன்னா அதை காவல்துறை மூலமா லீகலா மூவ் பண்ண பாருங்க. இப்போ இந்த பிள்ளையும் லவ் பண்ணிருக்கு, அந்த பையனும் பண்ணிருக்கான். இதேதான் அந்த பையன் மட்டும் தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணுனா லீகலா மூவ் பண்ணிருக்கலாம். இதே இந்த பிள்ளை வந்து இது பண்ணா அவங்க வீட்டுல இது 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நான் இந்த மாதிரி இந்த பீஸ் கம்யூனிட்டி, அப்புறம் வேற என்ன நம்மளோட இந்த கோயில் திருவிழாக்கள், அதெல்லாம் இந்த மாதிரி ஜாதிக்குன்னு ஒவ்வொரு கோயில் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் ஒருங்கிணைச்சு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் காவல்துறையினர். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச இந்த முதல்ல அந்த அருவா அடிக்கிற இடத்த பார்த்து என்ன ஏதுன்னு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எத்தனை வீட்டுல வாங்கியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கனாலே இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பையெல்லாம் அருவாளை தூக்கிட்டு வந்துருதான். அந்த ஒரு பென்சில் பிரச்சனைக்கு பாருங்க, அவங்க கையில எல்லாம் அருவாள் எப்படி கிடைச்சது? ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் அந்த அளவுக்கு அருவாள் நடமாடுது வீட்டுல, அப்படித்தானே சொல்ல முடியும். இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவன் ஸ்கூல் படிக்கிற பையன் வேற எங்கேயும் போய் அருவாள் எடுத்துட்டு வர முடியாது, வீட்டுல இருந்து தானே எடுத்திருக்கான். அப்ப வீட்டுல நீங்க அவ்வளவு கவனக்குறைவா இருக்கீங்க பேரண்ட்ஸ். அதுவும் அந்த அருவா எதுக்கு வீட்டுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் காவல்துறை வந்து கண்காணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பதான் இந்த மாதிரி தேவையில்லாத கொலைகள், தேவையில்லாத உயிர் சேதங்களை வந்து தடுக்க முடியும். கண்டிப்பா மேடம். இவ்வளவு நேரம் ஒரு பயனுள்ள தகவல் சொன்னதுக்கு நன்றி மேடம். நன்றி. எவ்வளவு நேரம் இருக்கு?